ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற லெசன் பார்க்கலாம். இதில் நிறைய அரசர்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம முக்கியமாக இதில் பல்லவர்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தென்னிந்திய அரசுகள். வடக்கில் ஹர்ஷருடைய ஆட்சியோட சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு பல்லவ அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்துச்சு. அவர்களோட ஆட்சி பகுதி சோழ பாண்டிய அரசர்களின் பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. சோழர்களும் பாண்டியர்களும் அப்போது தங்கள் பகுதிசார் ஆற்று சமவெளி பகுதிகளில் ஆட்சி செய்யும் அரசர்களாக உருவாகி கொண்டிருந்தாங்க. மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தில் பெரும்பகுதி வாதாபின்னு அழைக்கப்படுற பதாமி சாளுக்கியர்களின் கீழே இருந்திருக்கு. சாளுக்கியர்கள் பின்னர் ராஷ்டிரகூடர்களாக அங்கிருந்து புறம் தள்ளப்பட்டிருக்காங்க. பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவின் பண்பம்சமாக இருந்திருக்கு. இந்தியாவில் பெரும்பான்மை பகுதிகளாக அடக்கியாளக்கூடிய மௌரியர் அல்லது குப்தர்களை போன்ற தனிப்பேரரசு சக்தி எதுவும் அப்போது தென்னிந்தியாவில் இல்லை. இந்த லெசனில் பல்லவர் பற்றி பார்க்க போகிறோம். பல்லவர்கள் அரசர்கள், அவங்களோட கட்டடக்கலை, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கால இலக்கியங்கள், எந்த மொழி ஃபேமஸாக இருந்துச்சு அப்படிலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பல்லவர்கள். பல்லவ அரசர்கள் எங்கே இருந்தாங்கன்னா, தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதியும் ஆண்டிருக்காங்க. தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையம் அல்லது பல்லவர்கள் காலத்தில் முக்கிய வணிக மையம் எதுன்னா காஞ்சிபுரம் தான். சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிஞ்சிருக்காங்க. இந்த நாடு பேர்லாம் பார்த்துக்கோங்க, சீன ரோமாபுரி. அதுக்கப்புறம் வளம் கொழித்த வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சியை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் தமிழகம் முழுவதும் விரிவடை செஞ்சுருக்காங்க. ஆனாலும் கூட தொண்டை மண்டலம் தான் பல்லவ அரசின் மையப்பகுதியாக இருந்திருக்கு. காஞ்சிபுரம் ரொம்ப முக்கியமான ஒரு வணிக மையமாக பல்லவர் காலத்தில் இருந்திருக்கு. இந்த பெரிய அரசியல் பிராந்தியம் தமிழ்நாட்டின் வடபகுதிகளையும் அருகே அமைந்திருந்த ஆந்திர மாவட்டங்களையும் கொண்டிருந்திருக்கு. பல்லவ அரசர்கள் தமிழ்நாட்டின் வடபகுதி ஆந்திர மாவட்டங்களில் உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. இந்த பல்லவர் காலத்துக்கான சான்றுகள் பார்த்திங்கன்னா, கல்வெட்டுகள் ஃபஸ்ட்டு மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியோட ஐஹோல் கல்வெட்டு 2ஆம் புலிகேசியோடது. செப்பேடுகள் காசக்குடி செப்பேடுகள். இந்த மேப்பில் காமிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பல்லவர் காலத்தோட எல்லை பரப்புகளாக இருந்திருக்கு. அடுத்தது இலக்கிய சான்றுகள் பார்த்திங்கன்னா, மத்த விலாச பிரஹசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம்லாம் இலக்கியங்கள். அயலவர் குறிப்புகள் பார்த்திங்கன்னா, யுவான் சுவாங்கோட குறிப்புகள் பல்லவர் காலத்தை பற்றி விவரிக்குது. பல்லவ வம்சாவளி, அதாவது முக்கிய அரசர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். தொடக்க கால பல்லவ அரசர்கள் யாரின் கீழே சிற்றரசுகளாக இருந்தாங்க பார்த்திங்கன்னா, சாதவாகனர்கள் கீழே தான் சிற்றரசுகளாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு 2ஆம் சிம்மவர்மன் அப்படின்றவரோட மகன். இந்த மகன்கள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா பொறுத்துகளை கொடுத்து கேட்பாங்க. ஏன்னா கொஷின் கொடுத்து இதுக்கு இவரோட மகன் யார் இல்லை இவரோட தந்தை யாருன்னு கேட்பாங்க. 2ஆம் சிம்மவர்மனோட மகன் சிம்ம விஷ்ணு. பொது ஆண்டுக்கு பின், இது தப்பாக கொடுத்துருக்காங்க, கிபின்னா பொது ஆண்டுக்கு பின் தான். 550 வாக்கில் களப்பிரர்கள் அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியிருக்காரு. சோழர்கள், பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை அவர் வெற்றி கொண்டிருக்கார். யாருன்னா சிம்ம விஷ்ணு. அவருடைய மகன் சிம்மவிஷ்ணுவின் மகன் பற்றினா 1ஆம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கியிருக்கார். அவருக்கு பின்ன 1ஆம் மகேந்திரவர்மனோட மகன் பார்த்திங்கன்னா 1ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கார். 1ஆம் நரசிம்மவர்மனோட மகன் அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன், அதாவது ராஜசிம்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன் அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 2ஆம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய முக்கிய அரசர்கள். கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன் ரொம்ப முக்கியம். இந்த கடைசி நிறைய அரசர்கள் வருவாங்க. அது மாதிரி பல்லவர்கள் கடைசின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அபராஜிதன். அதுக்கப்புறம் 1ஆம் நரசிம்மவர்மன் படைத்தளபதி தான் பரஞ்சோதி. இவர் சிறு தொண்டர்னு அழைக்கப்படுறாரு. இவர் வாதாபி படையெடுப்பில் முக்கியமாக பங்கு வச்சிருக்காரு. அதோட வெற்றிக்கு அப்புறம் மனமாற்றம் பெற்று சிவபக்தராக மாறிட்டார் அப்படின்ற விஷயம் பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மகேந்திரவர்மன் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 600லேருந்து 630 ஆட்சி பண்ணியிருக்காரு. தொடக்காலத்தில் அவர் சமண சமயத்தை தான் பின்பற்றியிருக்காரு. பின்னாடி அப்பர்னு அழைக்கப்படுற திருநாவுக்கரசரால் சைவத்தை தழுவியிருக்காரு. கலை மற்றும் கட்டடக்கலைக்கு அவர் பேராதரவு அளிச்சிருக்காரு. திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்திருக்காரு. அது மகேந்திர பாணி அப்படின்னு குறிப்பிடப்படுது.
மகேந்திரவர்மன் வந்து மத்த விலாச பிரஹசனம், அதாவது தமிழில் குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்ற நாடகத்தை சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்காரு. இந்நாடகம் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் இருக்குது. மகேந்திரபாணின்ற கட்டடக்கலை அறிமுகப்படுத்திருக்காரு. மத்த விலாச பிரகாசனத்தை சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு. இது பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் இருந்திருக்கு. மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த போரில் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கின் பெரும் பகுதியை, அதாவது வெங்கி அப்படின்ற பகுதியை கைப்பற்றியதாக தெரியுது. அதுக்கப்புறம் அவரோட மகனான முதலாம் நரசிம்மவர்மன் 630 668 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த தோல்விக்கு பழிவாங்கிறதுக்காக சாளுக்கியரோட தலைநகராகிய வாதாபியை கைப்பற்றியிருக்காரு. வாதாபி தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. இரண்டாம் புலிகேசியும் கொன்னுட்டார். இரண்டாம் புலிகேசியை கொன்ன பல்லவ மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். அதனால தான் அவர் வாதாபி கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. முதலாம் நரசிம்மவர்மன் யாரோட பையன்னா மகேந்திரவர்மனோட பையன். அதுக்கப்புறம் வர்றவர் இரண்டாம் நரசிம்மவர்மன். இவரோட ஆண்டு பார்த்திங்கன்னா 695 722. இவர் ராஜசிம்மன் என அழைக்கப்படுறாரு. இரண்டாம் நரசிம்மவர்மன் வேறு பேர் வந்து ராஜசிம்மன். அவர் மாபெரும் வீரர். சீன அரசுக்கு தூதுக்குழுக்கள் அனுப்பியிருக்காரு. அங்கேருந்து தூதுக்குழுக்களை வரவேற்றிருக்காரு. அவரோட காலத்தில் பெருசாக அரசியல் பிரச்சனைகள் எதுவும் இல்லாதனால அவரால் கோவில்களை கட்டுறதில் கவனம் செலுத்த முடிஞ்சிருக்கு. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியது இரண்டாம் நரசிம்மவர்மன் அப்படின்னு அழைக்கப்படுற ராஜசிம்மன் தான். இந்த கோயில்கள் கட்டினதும் நல்லா பார்த்துக்கோங்க, அதுவும் கொஷினாக கேட்பாங்க நிறைய. இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் அழைக்கப்படுறாரு. அவர் தான் கைலாசநாதர் கோயிலை கட்டியிருக்காரு. இப்போ அரசரோட பேர்கள் மட்டும் பட்டங்கள் பார்க்கலாம். சிம்ம விஷ்ணுவை அவனி சிம்மர்னு அழைச்சிருக்காங்க. ஏன்னா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பல்லவ வம்சத்தை நிறுவியிருக்காரு. முதலாம் மகேந்திரவர்மனுக்கு சங்கீரண ஜதி, மத்தவிலாசன், குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்திரன்ற பட்டங்கள் இருந்திருக்கு. முதலாம் நரசிம்மவர்மன் பார்த்திங்கன்னா மாமல்லன் வாதாபி கொண்டான்ற பட்டங்கள் இருக்குது. ஏன்னா அவர் வாதாபியை தீக்கிரையானதுனால. அடுத்தது கட்டடக்கலைக்கு பல்லவர்களோட பங்களிப்பு. பல்லவர் காலத்தில் கட்டடக்கலை ரொம்ப அதிகமான வளர்ச்சியை பெற்றிருந்துச்சு. ஃபஸ்ட்டு கடற்கரை கோவிலும் ஏனைய கோவில்களும் வராகர் குகையும் பல்லவர் கட்டடக்கலையின் ஈடுக்கிணையற்ற அழகிற்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்குது. இந்த மாமல்லபுரம் இருக்கு இல்லையா, அது 1984 ஆண்டு தான் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கு. பல்லவர் கட்டடக்கலையை 3 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. பாறை குடைவரை கோயில்கள், அது வந்து மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்களும் சிறிய மண்டபங்களும் வந்து மாமல்லன் பாணி. கட்டுமான கோவில்கள் வந்து ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் பாணி அப்படின்னு அழைக்கப்படுது. ஃபஸ்ட்டு மகேந்திரவர்மன் பாணி. மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம், இதெல்லாம் குகை கோவிலில் சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்தது மாமல்லன் பாணி. மாமல்லபுரத்தில் பஞ்சபாண்டவர் ரதங்கள் வந்து பிரபல 5 ரதங்கள் வந்து கோவில் கட்டட பாணியை உணர்த்துது. இந்த ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தண்ணிக்கல்லில் சிதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அது ஒற்றைக்கல் ரதம் அப்படின்னு அழைக்கப்படுது. மகிஷாசுர மதுரை மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் வந்து அவர் கட்டியிருக்க பிரபலமான மண்டபங்களாக கருதப்படுது. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் திறந்தவெளி கலையரங்கம் தான். பெரும் பாறையொன்றின் சுவற்றில் பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவம் இருக்கும் பூனை ஆகிய நுண்ணிய சிற்பங்கள் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. சிவபெருமான் தலையிலேருந்து அருவியனை கொட்டும் கங்கை நதி, அர்ச்சுனன் தபசுலாம் குறிப்பிடத்தக்கவை. இதில் பெரும் தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களை மிகப்பெரியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் பாணி. ராஜசிம்மனோட வேறு பெயர் பார்த்திங்கன்னா இரண்டாம் நரசிம்மனோட வேறு பெயர் தான் வந்து ராஜசிம்மன். இவர் வந்து கட்டுமான கோவிலை கட்டியிருக்காரு. காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த கைலாசநாதர் கோவிலை கட்டினது இரண்டாம் நரசிம்மவர்மன் தான். அந்த கைலாசநாதர் கோவில் மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் தான் ராஜசிம்மேஸ்வரம்னு அழைக்கப்படுது. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மேஸ்வரம்னு அழைக்கப்படுது. ராஜசிம்மேஸ்வரம்னு அழைக்கப்படுற வேறு கோயில் எது கொஷின் கேட்டாங்கன்னா கைலாசநாதர் கோயில் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்திவர்மன் பாணி. பல்லவ கோயில் கட்டடக்கலையில் இறுதி கட்டம் பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்களால் பிரதிநிதிப்படுத்தப்படுது. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் வந்து நந்திவர்மன் கட்டினது தான். கைலாசநாதர் கோவில் வந்து இரண்டாம் நரசிம்மவர்மன். வைகுண்ட பெருமாள் கோவில் வந்து நந்திவர்மன்.
அதுக்கப்புறம் பல்லவர் காலத்தில் சமூகமும் பண்பாடும். இவங்க காலத்தில் பௌத்த சமண சமயங்கள் வேத சமயத்தையும் ஆதரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பௌத்த சமண சமயம், அதுக்கப்புறம் பின்காலத்தில் பார்த்திங்கன்னா வேத சமயங்கள் தான். அதுக்கப்புறம் பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்கள் நாயன்மார்களும் புதிய வடிவிலான சைவம் வைணவம் ஆகியவற்றை போதிச்சிருக்காங்க. சில பல்லவ அரசர்களும் அவர்களை ஆதரிச்சிருக்காங்க. அப்புறம் மாணிக்கவாசர்களும் சைவ அடியார்களாகவும் நம்மாழ்வாரும் ஆண்டாலும் விளங்கியிருக்காங்க. பக்தி மார்க்கத்தை போதிக்கதை நோக்கமாக கொண்ட இவ்வியக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கு. சமீப கூட்டங்களில் பெண்கள் ஊக்குவிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களோட போட்டி போட்டிருக்கு. இதன் விளைவாக பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதியிலேருந்து படிப்படியாக வீழ்ச்சிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பௌத்த சமணம் நல்லா ஒரு பீக்கில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பல்லவர் கால கல்வியும் இலக்கியம். காஞ்சியில் இருந்த கடிகை அப்படின்ற அழைக்கப்படுற மடாலயம் அல்லது கல்வி மையம். இது பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியிருக்கு. அது வெளிநாடுகள்லேருந்து கூட மாணவர்களை தன்பால் ஈர்த்திருக்கு. அடுத்தது நிறைய அறிஞர்கள் மற்றும் அவர்களோட நூல் பெயர் அவர் ஆதரித்த மன்னர்கள் இருக்கும். இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நியாய பாஷ்யா அப்படின்ற நூலை எழுதிய வாத்ஸ்யாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்திருக்கார். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு அது தட்சிண சித்திரம். இது யார் காலத்தில் தொகுக்கப்பட்டிருக்குன்னா முதலாம் மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்தில் தான் தொகுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின், அவர் பேரே தண்டின் தான். அவர் முதலாம் நரசிம்மவர்மனோட அவையை அலங்கரிச்சிருக்காரு. அவர் எழுதிய நூல் பேர் தசகுமார சரிதம். மற்றொரு சமஸ்கிருத அறிஞரான பாரவி சிம்ம விஷ்ணுவோட காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அவர் கிருதார்ஜுனியம்ன்ற நூல் வடமொழி காப்பியத்தை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி பெற்றிருக்கு. நாயன்மார்கள் தேவாரம் எழுதியிருக்காங்க. ஆழ்வார்கள் 4000 திவ்யபிரபந்த நூலை பல்லவர் காலத்தில் தான் எழுதியிருக்காங்க. 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா அப்படின்ற பேரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் நான், யார் யார் எந்தெந்த நூல் எழுதியிருக்காங்கன்னு. நியாயபாஷ்யா வாத்ஸ்யாயர். தக்ஷண சித்திரம்ன்றது தென்னிந்திய ஓவியங்கள் குறித்து ஆய்வேடு மகேந்திரவர்மன் காலத்தில் எழுதியிருக்காங்க. தண்டின் தசகுமார சரிதம் எழுதியிருக்காரு, முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் இருந்திருக்காரு. பாரவி கிருதார்ஜுனியம் நூல் எழுதியிருக்காரு, சிம்மவிஷ்ணு காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாயன்மார்கள் தேவாரம், ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம். பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பான்ற பேரில் தமிழ் எழுதியிருக்காரு. இவர் 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. இதெல்லாம் நூல்கள். இந்த லெசன் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நிறைய கொஷின்ஸ் இதிலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுற்றி கேட்டாலும் தமிழில் கேட்குறனாலும் இதில் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஜிகேல, அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறு, அந்த மாதிரி டாப்பிக்லாம் இதில் கவர் ஆகும். நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சாளுக்கியர்கள் பார்க்கலாம் நம்ம தென்னிந்திய அரசர்கள்லேயே. தேங்க்யூ.